ஆ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எனக்கு. மார்க்கெட்டை நம்ம மேக்ஸிமம் ஆஃப் 50 பாயிண்ட்ஸ் தான் வந்துருக்கோம். எனக்கு 40 பாயிண்ட்ஸ் தான் 2 வாட்டி வந்தது ரீஎன்ட்ரி. என்ன சினாரியோன்னா, மார்க்கெட் வந்து இந்த லெவலில் காட்டியாச்சு. நான் நேற்று சொல்லியிருந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து எந்த ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து மேலே போகும். மேலே போகும்போது இன்னைக்கு டே ஹை, அதை க்ளோஸ் பண்ணால் ப்ரீவியஸ் டே ஹை போகும். இந்த டெவலப் மேலே ஒரு 1 ஹவர் கேண்டல் க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வைக்கிறான், பட் வந்து ரெட் கேண்டலில் க்ளோஸ் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த லோவில் லாஸ்ட்டாக வந்து க்ரீன் கேண்டல் இதுதான். க்ரீன் கேண்டல்ல க்ளோஸ் வைக்கணும், பட் க்ளோஸ் வச்சிருக்கான். ஆனால் ரெட் கலர் இது வந்து இன்னும் ஸ்டில் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் பையர்ஸ் வந்து புஷ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஓப்பனிங்ல செல்லர்ஸ் புஷ் பண்ணிருக்காங்க, அதுக்கு கொண்டு போயிருக்காங்க. பட் வந்து க்ளோசிங் ரெட்ல வச்சதுனால கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நெக்ஸ்ட் கேண்டல்ல ஏதாச்சும் ஒரு க்ளோஸ் மேலே வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரத்துல இருந்து டவுன் வந்திருக்கு. நம்ம சப்போர்ட் ஏரியா கிட்ட வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. நம்ம சொன்னதே 24,050 தான் இல்லை லாஸ்ட் வீக்லி அனலைஸ்ல. இப்போ வந்து மார்க்கெட்டிங் வந்து போயிருக்காங்க. சின்ன ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த லெவலில் க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ஹை, அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இது வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்து என்ட்ரி எடுப்பாங்க. ஆல் சைடு என்ட்ரி எடுக்கிறதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இங்கே பிளான் பண்ணியாச்சு, இந்த மார்க்கெட் போகும். இது வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சா அப்படின்னா ஹையர் லெவல் போகும். இது வந்து ஓவராலா 1 ஹவர் இது வந்து நமக்கு வந்து 15 மினிட்ஸ்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 15 மினிட்ஸ்லேயும் சேம் அதே தான் நமக்கு இன்னும் க்ளோஸ் தெரியுதுங்களா? இந்த ரெசிடன்ஸ் ஏரியாவை க்ளோஸ் பண்ணணும். உள்ள கேப் ஓப்பன் ஆகிட்டு இருந்தது, இந்த ரெசிடன்ஸ் ஏரியாவை க்ளோஸ் பண்ணல. இன்கேஸ் வந்து இப்போ வந்து இந்த டே ஹை தான் இன்னைக்கு லெவலில் இந்த டே ஹையை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் வைக்கிறது அப்படின்னா நம்ம இங்கே வந்து நெக்ஸ்ட் ஜோனான எதிர்பார்க்கலாம். இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு ரெஜெக்ஷன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எதிர்பார்க்கலாம். இல்லை பவர் இன்னும் அப்படின்னா கொஞ்சம் டவுன் வந்து கூட அகைன் வந்து டே லோவை கூட இப்படி வந்து டச் பண்ணிட்டு இந்த லெவலில் அப்டேட் பண்ணுவாங்க. இது எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நடந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த லெவல் நேற்று வந்து இந்த 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 லெவல் அப்டேட் பண்ணிச்சுன்னா ஹை போகும்னு பேசியிருக்கோம். லைவ் தான் அதனால மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபர்தராக எதிர்பார்க்கலாம். நேற்று பேசியிருக்கோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்துச்சு, சப்போர்ட்ல இருந்து மேலே போனால் நான் பிரேக் பண்ண முடியாது. 15 மினிட்ஸ் க்ளோஸ் கீழே வச்சதுனால மார்க்கெட் கீழே வந்துச்சு. அகைன் வந்து பவர் பத்தலை, ட்ரை பண்ணால் பவர் பத்தலை. அதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த ப்ரீவியஸ் டே லோ போய் வந்து சப்போர்ட் போகும்போது நேற்று வந்து இந்த கால் என்ட்ரியில் நம்மளுக்கு 50 பாயிண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேப்சர் பண்ணல, ஒரு சில என்ட்ரிஸ்லாம் எடுத்துருந்தாங்க கேப்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சு இங்கே முடிஞ்சது மார்க்கெட். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து இது ஒரு கண்டினியூவேஷனாக மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் அவ்வளோ சேம் சினாரியோ. இப்போ வந்து இது இந்த ஹையை பிரேக் பண்ணணும், இந்த டே ஹையை அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் கூட இதை பிரேக் பண்ணிச்சாங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னொரு வாட்டி டவுன் வந்து கூட மேலே போகும். இதுதான் வந்து சினாரியோ. நீங்கள் ரீஎன்ட்ரி 2 டைம் 3 டைம் ரீஎன்ட்ரி வந்துருக்கு. நீங்கள் என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா இதுலேயே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்சர் பண்ணிக்கலாம். 100 இருந்தது மினிமம்னா கூட ஒரு 80 பாயிண்ட்ஸ் கேப்சர் கரெக்டுங்களா? பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் போகும். மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுதா இல்லை வந்து அகைன் சப்போர்ட் எடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன்.
ஓகேங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா டவுட் இல்லாத யாருக்குமே இருக்காது. அது எப்படி நடக்கும், சாத்தியமா அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு மனசுல ஒரு டவுட் இருக்குங்களா கேட்டீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன்